ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் உள்ள குறில் நெடில் எழுத்துக்கள் மற்றும் இணை எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்களின் வகை மற்றும் தொகை. உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். அதாவது ஒரு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் அப்படிங்கிறத வரையறை செஞ்சது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மொழியுடன் இலக்கண வகைகள் 5: எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். 5 வகையான இலக்கணம். அப்போ எழுத்து அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு எழுத்து ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஒலி வடிவம்னா என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறதும், வரி வடிவம் அப்படின்னா என்னென்னா ஒரு எழுத்தை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறதான் வரி வடிவம். உயிர் எழுத்துக்கள். நம்ம உயிர் வாழ்வதற்கு முதன்மையானது என்னது அப்படின்னா காற்று. அப்போ உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையுள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. குறுகி ஒலிக்கும் அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. இப்போ குறில்னா அ, நெடில் அப்படின்னா ஆ. அப்போ எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டது அது குறில் நெடில் அப்படின்னு 2 வகையாக எழுத்துக்களை பிரிக்கிறோம். மாத்திரை. மாத்திரை அப்படின்னா இங்கே கால அளவை சொல்லுது. ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிற காலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மாத்திரை. அப்போ ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம் ஆகும். குறில் எழுத்தை ஒலிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள். அப்போ மெய் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா உடம்பு. மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் ஆகிய 18 மெய்யெழுத்துக்கள் ஆகும். கசட தபர வல்லினம், ஞனன நமன மெல்லினம், எரள வளர இடையினம். மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இக்கு, இஞ்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. அதனால் இது வல்லின எழுத்து. இங்கு, இஞ்சு, இன், இந்து, இம், இன் ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. அதனால் இது மெல்லின எழுத்து. ஈ, இர், இல், இவ், இல், இல் ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கு இடைப்பட்ட அளவில் ஒலிக்கிறதுனால இது இடையின எழுத்து. உயிர்மெய் எழுத்து. மெய் எழுத்துக்கள் 18ம் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுவது தான் என்னது அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யுடன் உயிர்குறில் எழுத்து சேர்ந்தது அப்படின்னா உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் எழுத்துக்கள் சேர்ந்து உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்து ஆகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. இலக்கணம் எதற்கு? நாம் பேசுகிற மொழியை எழுதுறதுக்கும் மற்றவங்களுக்கு புரிதலுக்கும் என்ன தேவைப்படுது அப்படின்னா இலக்கணம் தேவை. இப்படி எழுத அப்படி எழுத அப்படின்னு கட்டளை இடுவதற்காக இலக்கணம் கிடையாது. அவன் வந்தாள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா யாருக்காவது புரியுமா? வந்தவர் ஆணா பெண்ணா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அப்போ அவன் வந்தான், அவள் வந்தாள் அப்படின்னு நம்ம சொன்னாதான் அது எழுதுகிறவங்களுக்கும் இல்லை கேட்குறவங்களுக்கும் புரியும். அப்போ நம்ம எழுதுறது மற்றவங்களுக்கு புரியறதுக்கும் நமக்கும் புரியறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இலக்கணம்
தேவை. மொழிக்குள் வியப்பு. நம்ம தமிழ் மொழிக்குள்ளே என்ன வியப்பு அப்படின்னா, இப்போது நம்ம ஏதாவது ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கும்போது நம்மளை மீறியே நம்ம வியந்து போவோம். ஒரு கடலை பார்க்கும்போது என்ன அழகு அப்படின்னா, அப்போ தமிழோட முதல் எழுத்து என்ன அப்படின்னா ஆ என்னும் எழுத்தின் முதுகுக்கு பின்னால் ஒரு கோடு இருக்குது. உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகளின் முதல் எழுத்தில் இப்படி ஒரு கோடு இருக்குது. அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா மனிதனை குறிக்கிறது. அப்போ அதற்கு என்னும் எழுத்துக்கு பின்னாடி இருக்கிற முதுகுக்கோடு பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கிறதாம். இதுதான் தமிழ் மொழிக்குள் இருக்கிற ஒரு வியப்பான செய்தி. எழுத்துக்களும் மனிதர்களும், அதாவது மனிதர்களுக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் நட்பு அப்படிங்கிறது உண்டோ அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களில் சில எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் உண்டு. இங்க் என்னும் எழுத்துக்கு பின்னால் கா இன எழுத்தை வரும். இங்க் கா இரண்டும் நண்பர்கள். சிங்கம் தங்கை. அதே போல இஞ்ச் சா இரண்டும் நண்பர்கள். இவ்விரண்டும் சேர்ந்தே வரும். எடுத்துக்காட்டு மஞ்சள், அஞ்சாதே. இன் டா, இன் தா, இம் பா, இன் ரா எழுத்துக்களும் நண்பர்கள். பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும். எடுத்துக்காட்டு பண்டம், பந்தல், கம்பன், தென்றல். நட்பு எழுத்துக்களை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம இலக்கணம் கூறுது. குறில் நெடில் எழுத்து, இதோட வேறுபாடு என்ன அப்படின்னா ஓடோடி வந்தான். இந்த தொடரில் இந்து இன்னு இரண்டும் மெய் எழுத்துக்கள். அவற்றை விட்டுட்டு நம்ம மற்ற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓ, டோ, தா இது மூன்றும் வந்து நெடில் எழுத்துக்கள். அப்போ டி, வா இவை இரண்டும் குறில் எழுத்துக்கள். அப்போ நல்ல தமிழில் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குறில் நெடில் வேறுபாடு வந்து கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு. சே என்னும் இரண்டு சொற்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சே அப்படிங்கிறது குறில் நெடில், இது வந்து ஒற்றை கொம்புன்னு சொல்கிறாங்க. சே அப்படிங்கிறது இது வந்து நெடில் இரட்டை கொம்பு. அப்போது இதனை வந்து என்னதுன்னா செய் அப்படின்னா ஒரு செயலை வந்து நம்ம செய் அப்படின்னு நம்ம கட்டளை இடுற மாதிரி இருக்குது. இது வந்து சேய் அப்படின்னா தாய் சேய் நல விடுதி அம்மா அப்படிங்கிறத வந்து குறிக்கும். ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புகளோடு துணை எழுத்துக்களில் சேரும்போது ஏற்படும் மாற்றங்கள் வந்து என்னதுன்னா இப்போ கொடி பறக்கும். இதே நம்ம நெடிலில் சொல்கிறோம் அப்படின்னா கோடி. அப்போ குறிலில் கொடி அப்படின்னா நெடிலில் கோடி. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் மொத்தம் 30. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆக மொத்தம் 30 எழுத்து. அப்போ அண்ணா அப்படிங்கிறது நம்ம பிரித்தோம் அப்படின்னா அப்படிங்கிறது உயிரெழுத்து, இன் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, நா அப்படிங்கிறது உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த உயிர்மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்து மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குகின்றது. ஆனால் அவை அனைத்திலும் பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்தப்படுவது இல்லை. எடுத்துக்காட்டாக கி, சி, பி, டி, தி, மீ போன்ற உயிர்மெய் எழுத்துக்கள் அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் ஆனால் நீ, ஞே, ஞௌ, ஞௌ, நவ் போன்றவை பயன்படுத்தப்படுவதில்லை. அப்போ அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 30 மட்டும்தான். அப்போ குறில் நெடில்லாம் உண்டாகிறது எப்படி அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது நமக்கு உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உண்டாகுது. கடல், கிளி, குரங்கு, சென்னை, சொல் அந்த மாதிரி. அப்போ ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் வந்து நெடில் எழுத்துக்கள். இது வந்து மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உண்டாகிறது. காலை, கீச்சு, கூடல், கேள்வி, கை, கோவில், கௌதாரி. இப்போ குறில் நெடில் வேறுபாடு என்னென்னா பல், தேய்த்தேன். இப்போ பா பக்கத்தில் துணைக்கால் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி வாசிப்போம் அப்படின்னா பால் அப்படின்னு. அப்போ பல் அதுக்கு துணைக்கால் இருந்ததுன்னா பால். அப்போ இடம் மாறும்போது அதோட பொருள் என்ன ஆகும்னா மாற்றம் ஆகுது. இணை எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அதாவது சில எழுத்துக்கள் நம்ம வந்து உச்சரிக்கிற முயற்சியும் அது பிறக்கிற இடமும் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும். அது ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் வந்து இணை எழுத்துக்கள் அல்லது நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்களாக இருக்கும். சொற்களின் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள் தான் வரும். அப்போ இங்குக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா இக்கு, இஞ்சுக்கு அப்புறம் இச்சு, இன்னுக்கு அப்புறம் இட்டு, இந்து, இத்து, இம், இப்,
இன்னோட இணை எழுத்து என்னென்னா இர். இப்போ இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திங்கள். அப்போ இங்குக்கு அப்புறம் கா தான் வருது. மஞ்சள். இஞ்சுக்கு அப்புறம் சா வருது. மண்டபம். மா இன். இன்னுக்கு அப்புறம் என்னென்னா டா. சந்தனம். அம்பு. தென்றல். அப்போ இடையின எழுத்துக்கள் 6. எரள வளல ஒரே இனம். இதுக்கு வந்து நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. இப்போ வந்து மெய் எழுத்துக்களில் எப்படி அதுக்கான இணை எழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி என்னென்னா உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். அப்போ குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இணை எழுத்தாகும். அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. ஆவோட இணை எழுத்து என்னென்னா ஆ. ஈயோட துணை எழுத்து மீன்ஸ் இணை எழுத்து இ. ஊவோட இணை எழுத்து ஊ. ஏயோட இணை எழுத்து ஏ. ஐயோட இணை எழுத்து இ. ஓவோட இணை எழுத்து ஓ. அவ்வோட இணை எழுத்து ஊ. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடியில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அளபடையில் மட்டும். அதாவது உயிரிழப்படை ஒற்றலப்படை அந்த மாதிரி வரும்ல அந்த இடங்கள்ல மட்டும். அப்போ ஒ ஓதல். து உம். தளி இ. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை.